பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற தம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்களுக்குள்ளாக தான் பார்க்க போகிறோம். போன வாரத்துல நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்ப தானியேல் தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து போகும்போது 1 to 5 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது நெபுகாத்நேச்சாரின் கட்டளை, நெபுகாத்நேச்சார் என்ன கட்டளை இடுகிறார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1-2 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும்போது, யோயாக்கிம் ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கும்போது யூதாவின் ராஜாவைய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் நெபுகாத்நேச்சார் என்கிற ஒரு இது பாபிலோனிய ராஜா படையெடுத்து வந்து யூதாவில் யாரையெல்லாம் யூதாவின் ராஜாவாய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களில் ஸ்னேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்குள் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள்ளே வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெற காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்படுகிற எந்த வார்த்தையும் தரையில விழவிட அது தேவன் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியா ராஜாவாக இருந்த காலத்தில் 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த காரியத்தை கண்டுகொள்ள முடியும். எசேக்கியா ராஜாவாக இருந்த காலத்திலே பாபிலோனிலே பெரோதாக் பாலதான் என்கிறதான ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? எசேக்கியா வியாதிப்பட்டு அவர் சுகம் அடைந்ததை கேள்விப்பட்ட போது அவரை நலம் விசாரிக்கும்படியாக யூத தேசத்துக்கு நிபுணர்களை, அதாவது பிரதானிகளை அனுப்பும் போது இந்த எசேக்கியா தேவன் தனக்கு செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல மறந்து போனவராக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னை நலம் விசாரிக்க வந்தவர்களுக்கு தேவன் செய்த நன்மையை சொல்ல மறந்து அவர் இந்த ஆலயத்தை திறந்து அந்த பண்டசாலைக்குள் இந்த அத்தனை பொக்கிஷங்களையும் காண்பிக்கிறார். இதனால ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார், இந்த நீ எதையெல்லாம் காண்பித்தையோ இதெல்லாம் ஒரு நாள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படும், உன்னுடைய பின் சந்ததியார்களும் சிறையாக கொண்டு போகப்படுவார்கள் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் இந்த நாட்களில் நடைபெறுகிறதை நாம இந்த அதிகாரங்களே பார்க்க முடியும். 3வது வசனத்திலே நான் ஏற்கனவே சொன்னபடி, அதாவது பிரதானிகள், பாபிலோன் தேசத்திலே இருந்த பிரதானிகள் என்ன செய்கிறார்கள்? குறைவுபடுகிறார்கள். அவர்கள் வேற்று நாடுகளுக்கு பிரதானிகளாக தலைவர்களாக நியமிக்கப்பட்டதினால், குறைவுபட்டதினாலே பாபிலோன் ராஜாங்கத்திலே வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டதினால ராஜ குலத்திலிருந்து நல்ல தேறினவர்கள், அழகுள்ளவர்கள், ஒரு மாசும் இல்லாதவர்கள், அறிவில் சிறந்த நிபுணர்களான இளம் வாலிபர் பிடித்து கொண்டு வருகிறார்கள். தானியேல் எல்லாம் 11 வயசிலே, அதாவது 19 வயதிற்கு முன்பாகவே பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார். அப்படி சிறையாக கொண்டு வரப்பட்டவர்களை என்ன செய்ய ராஜா கட்டளை கொடுக்கிறார்? கல்தேரின் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜாவின் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனேனுக்கு கற்பித்தான். என்ன செய்ய வேண்டுமாம்? கல்தேரின் எழுத்துக்களையும் அவர்களுடைய பாசையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அது மட்டுமல்ல, ராஜா தான் உண்ணும் போஜனத்தினால அவர்களை போஷிக்கும்படியாக 3 வருஷம் அளவும் அதை செய்யும்படியாக ராஜா கட்டளை இடுகிறார். இந்த கட்டளையை கேட்ட இந்த இடத்துல யார் யார் இருக்கிறார்? தானியால், அனனியா, மிஷவேல், அசரியா என்கிற 4 வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 வாலிபர்களும் யூதாவிலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள். இவர்களுடைய பெயர் மாற்றப்படுகிறது. தானியேலுக்கு பெல்தேஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ரா என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசேரியாவுக்கு அபேத்நேகோ என்றும் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதையும் இதனுடைய அர்த்தத்தையும் குறித்து நாம் போன வீடியோவிலேயே கற்றுக்கொண்டோம்.
இந்த 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 4 பேரும் இதில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இவர்கள் சாப்பிடுகிறது ராஜா உண்ணும் போஜனத்தினாலதான் போஜனம் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கட்டளை. இதை கேட்ட தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் பிரமாணமும் லேவியராகும் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் நியமித்து கொடுத்த கட்டளையும் பிரமாணமும் அவர்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது. இதை நாம் கற்றுக்கொள்ளும் போது ஏன் பாபிலோனிய தெய்வத்தினுடைய பெயர்கள் சூட்டப்பட்ட போது எதிர்க்காத தானியேல் போஜனங்களை உண்ணும் போது மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்பலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் இப்ப யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட போது அவருடைய பேர் சாப்நாத் பனேஹா என்று பேர் மாற்றம் செய்யப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி எந்த இடத்துல எந்த ஜனங்களை அடிமையாக கொண்டு போனாலும் அவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள், அந்த தேசத்தில் உள்ள பெயர்கள் சூட்டப்படுவது வழக்கம். அதனால் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளையின்படி நான் என்ன செய்ய மாட்டேன், வேற்று தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை நான் உண்ண மாட்டேன் என்பதிலே இந்த தானியேல் தீர்மானமா இருந்தான். அந்த தீர்மானத்தோடு கூட இந்த அசரியா, அனனியா, மிஷவேல், அசரியா என்கிற 3 வாலிபர்களும் சேர்ந்து கொண்டு 4 பேரும் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தவர்கள் பிரதானி இடத்துல சொல்லும் போது பிரதானிக்கு கண்களிலே இரக்கம் கிடைக்கிறது. மனுஷர்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் ஒரு தீர்மானத்தை தானியேல் செய்த போது முதலாவது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்காக தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்த போது ஆண்டவர் முதலாவது மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். தயவு கிடைத்தது நிமித்தம் முதலாவது அந்த பிரதானி பயப்படுகிறார். எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நாளை நீங்கள் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கும் போது உங்களுடைய முகம் வாடி இருக்க பார்க்கும்போது எனக்கு தண்டனை கிடைக்குமே என்று சொல்லும் போது 10 நாட்கள் எங்களை சோதித்து பாருங்கள் என்று பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே கிருபை நிறைந்த தேவனாய் அவர்களுக்கு என்ன செய்கிறார், அதாவது மற்ற ஜனங்களை விடவும் நல்ல ராஜபோஜனத்தை உண்ட மற்ற வாலிபரை பார்க்கலும் இந்த 4 வாலிபர்களுடைய முகம் களை உள்ளதாய் காணப்பட்டதை இந்த அதிகாரி பார்த்த உடனே அவர்களுக்கு பருப்பு முதலிய தானியங்களே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம 16வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த 17வது வசனத்திலிருந்து பார்க்க முடியுது ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானம். முதல்ல மனுஷ கண்களிலே தயவை கட்டளையிட்டார். 2வது பார்க்கும்போது இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அதாவது ஆண்டவர் தானியேல் தான் இந்த தீர்மானத்தை எடுக்க முக்கிய நபராய் காணப்பட்டபடினால் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன செய்கிறார், சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த அறிவு தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை 12 அதிகாரங்களாக நீட்டி கொண்டு போய் நம்முடைய வேதாகமத்திலே பெரிய தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு புத்தகமாக இடம்பெற வைத்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதேதான் ஆண்டவர் 2வதாக அறிவுகளே அவர்களை சிறந்தவர்களாக நிற்க வைக்கிறார். ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுத்த போது 3வதாக நம்ம அந்த அடுத்த வசனங்களே 20வது வசனத்திலே பார்க்கும்போது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவங்க 10 மடங்கு சமத்தராய் காணப்பட்டார். ஆண்டவர் 10 மடங்கு சமத்தராக, எல்லாரை பார்க்கலும் 10 மடங்கு சமத்தராக இந்த 4 வாலிபர்களையும் நிற்க வைத்தார். ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுத்த அந்த தானியேலையும் அந்த 3 அவனுடைய தோழர்களையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவில்லை. எந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய தேவனுக்காக தீர்மானத்தை எடுத்து தீர்மானங்களை முன்வைத்து கடந்து செல்வோம் என்றால் அந்த தீர்மானத்திலே நம்மை கீழே விடாத தேவன், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மோடு கூட இருக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம்.
2ஆம் அதிகாரத்துல நிறைய கடந்து போகும்போது நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பாரம் பண்ண 2ஆம் வருஷம். இந்த அதிகாரம் கொஞ்சம் நமக்கு சுவாரஸ்யமான அதிகாரம். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். சொப்பனத்தை கண்டு கலங்குகிறார், திகைக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த சொப்பனமும் தெரியவில்லை, அதனுடைய அர்த்தமும் தெரியவில்லை. என்ன சொப்பனம் கண்டேன், அது பயமா இருந்தது, அது என்னுடைய ஆவியை கலக்கிற்று என்பது மட்டும்தான் நேபுகாத்நேச்சாருக்கு தெரிஞ்சதை தவிர அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவரால் சொப்பனத்தையோ அதன் சொப்பனத்தின் அர்த்தத்தையோ விளங்கி கொள்ளுகிற எந்த ஒரு கிருபையும் அவருக்கு கிடைக்கவில்லை என்பதை தான் நம்ம இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்த ராஜா சொப்பனத்தை பார்த்து விட்டு 2வது வசனத்துல, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்க சொன்னான். இந்த சாஸ்திரிகள் என்பது யார் என்று நமக்கு தெரியும். நட்சத்திரங்களை வைத்து நாட்களை கணிப்பவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள். இவர்களை குறித்து இயேசுவின் பிறப்பின் நாட்களிலே அவர்கள் கண்ட நட்சத்திரத்தை வைத்து இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்று கணித்து என்ன செய்தார்கள், இயேசுவை பார்க்கும்படியாக பெத்லகேமுக்கு கடந்து வந்த செய்தியை நாம் ஆண்டுடைய பிறப்பின் செய்தியை படிக்கும்போது கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தான் சாஸ்திரிகள். ஜோசியர்கள் என்றால் நாம் எல்லாருக்கும் தெரியும். அதிகமாய் நம்முடைய தமிழகத்திலே ஜோசியர்கள் அதிகமாய் காணப்படுகிறார்கள். ஜோசியம் என்றால் கிளியை வைத்து ஜோசியம் சொல்வார்கள், பூனை குறுக்கே போகிறதை வைத்து ஜோசியம் சொல்வார்கள், அநேக காரியங்களை வைத்து ஜோசியம் சொல்வார்கள். சிலர் பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயின் வடிவத்தை வைத்து அந்த உருவத்தை வைத்து இதுவாக இருக்கும் என்று கணித்து சொல்வார்களாம். சிலர் ஆட்டை கொஞ்சம் அதனுடைய இரத்தத்தை படிமானமாய் வைத்து அந்த படிமத்தின் அந்த உருவத்தை வைத்து ஜோசியம் சொல்வார்களாம். இவர்கள் தான் ஜோசியர்கள். சூனியக்காரர்கள் என்றால் அதாவது இறந்து போன ஆவிகளை வரவழைத்து நாங்கள் நாட்களை கணித்து சொல்லுகிறோம், அவர்களிடமிருந்து நாங்கள் சூனியம் சொல்லுகிறோம் என்கிறவர்கள் தான் சூனியக்காரர்கள். இது ஒரு பொல்லாத கூட்டமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கல்தையர்கள் என்றால் கணித மேதைகள். அதாவது ஒரு நம்பர் வைத்து அதை வகுத்து கூட்டி கழித்து என்ன செய்வார்கள், பெருக்கி அதை வைத்து நாட்களை கணிப்பவர்கள் தான் இந்த கல்தையர்கள். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு நேபுகாத்நேச்சரின் அரண்மனையில இருக்கிறாங்க. எப்படியாவது எல்லா ராஜாக்கள் நம்முடைய தமிழக கலாச்சாரங்களை எடுத்து பார்த்தாலும் நம்முடைய இந்தியாவை அரசாண்ட எல்லா இடங்களிலேயும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருப்பாங்க. ராஜாக்களுக்கு பின்னாட்கள்ல என்ன நடக்கும் என்பதை கணித்து சொல்லக்கூடிய ஜோசியர்களையும் சூனியக்காரர்களையும் வைத்திருப்பது வழக்கம். அதே போல நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தை சொல்லும்போது அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது கல்தேர் ராஜாவை நோக்கி 4வது வசனத்திலே, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சிறிய பாஷையிலே சொன்னார்கள். அப்ப ராஜா கல்தேயத்திற்கு, என்னிடத்தில் பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எரிக்களமாக்கப்படும். திரும்ப அந்த சூனியக்காரர்கள் ஆனாலும் சரி, ஜோசியர்களானாலும் சொப்பனத்தை எங்களுக்கு சொல்லும், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை எப்படியாவது நாங்கள் விடுவிக்கிறோம் என்று கேட்டு பார்க்கிறார்கள். ஆனால் ராஜாவினுடைய தீர்மானம் என்ன வென்றால், இல்ல, சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். 11வது வசனத்திலே ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள், ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. அதாவது மாம்சமான இவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்கள், மாம்சமா இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுகிற எந்த மனுஷனினாலும் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல முடியாது என்று சொன்னபோது ராஜா எல்லா ஞானிகளையும் எல்லா பிரதானிகளையும் எல்லா மந்திரிகளையும் கொலை செய்யும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது அந்த ஞானிகளின் கூட்டத்திலே தான் தானியேல், அனனியா, மிசாவேல்
அசரியா என்கிற 4 வாலிபர்களும் அடங்குவார்கள். எதற்காக எங்களை கொலை செய்ய வகை தேடி, அதுவரைக்கும் தானியேலுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாது. தானியேலை கொலை செய்ய தேடும் போது தானியேல் என்னதான் நடக்கிறது, எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆரியோகு என்கிற அந்த தலைவனிடத்துல கேட்டபோது காரியம் இதுவா இருக்கிறதை சொன்னபோது அவர் தவணை கேட்கிறார். தவணை கேட்டுக்கொண்டு தானியேல் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறது பார்க்கிறோம். 17வது வசனத்திலே, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அந்த அனனியா, மிஷாவேல், அசரியா என்கிற மற்ற மூவருக்கும் அறிவிக்கிறார். அறிவித்து பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். ஆண்டவருக்கு என்று நிற்கிற தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன் என்ன செய்கிறார் என்றால் தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். 20 to 23 வரை உள்ள வசனங்களிலே தானியேல் தேவனை புகழுகிறான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானம் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து சொல்லுகிறார். புகழ்ந்து பின்பு ராஜாவினிடத்திலே தன்னை கூட்டிக் கொண்டு போகும்படியாக ஆரியேகுவினிடத்திலே கேட்கும்போது ராஜா சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது 31வது வசனத்தில் இருந்து தான் ராஜா கண்ட அந்த சொப்பனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும். சிலை 4 லோகங்களை நாம பார்க்க முடியும். பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயமும் வெள்ளியும், அதன் வயிறு வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்ததை குறித்து நம்ம பார்க்க முடியும். இதனுடைய விளக்கமாக ஆவிக்குரிய ரீதியாய் கடந்து செல்லாமல் மேலோட்டமாக என்னுடைய அர்த்தங்களை மட்டும் நான் கற்றுக்கொண்டு கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தலை பசும்பொன்னால் இருக்கிறது. அதனுடைய மார்பும் அதன் புயமும் வெள்ளி, அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் கால்கள் இரும்பு. இப்படி 4 உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு சிலை. முதலாவது தலை பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பசும்பொன் என்பது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? இது 4 ராஜ்யங்களை 4 வல்லரசுகளை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பாபிலோனிய வல்லரசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளி அதற்கு பின் வந்த மேதிய பேசிய வல்லரசை குறித்து சொல்லப்படுகிறதாய் பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு வந்த வெண்கலம் அதற்கு மேதியபட்சிய ராஜாக்களுக்கு அப்புறமாக கிரேக்க அரசாங்கம் மேலோங்கினது. அந்த கிரேக்க அரசாங்கத்தை சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. இரும்பு என்பது ரோம பேரரசாங்கத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். இதுல கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அந்த கல் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு 21:44 சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்லப்பட்ட அந்த கல் உருண்டு வரும். ஒரு நாள் ஆண்டவர், அதாவது மேதிய பாபிலோன் அரசாங்கத்தை மேதிய பேசிய ராஜ்யங்கள் மேற்கொண்டது. மேதிய பேசிய ராஜ்யத்தின் அரசாங்கத்தை கிரேக்க அரசாங்கம் மேற்கொண்டது. கிரேக்க அரசாங்கத்துக்கு பின்பு ரோம அரசாங்கம் மேலோங்கியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, அவர் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்த நாட்களிலே ரோம அரசாங்கம், இந்த ரோம பேரரசு தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகா வல்லரசாய் காணப்பட்டது. அதற்கு பின்பு கிழக்கத்திய ரோம், மேற்கத்திய ரோம் என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது. திரும்ப அந்த ரோம அரசாங்கம் வலுவிழந்து
போகிறதை பார்க்க முடியும். அதற்கு பின்பாக அப்படிப்பட்ட ஒரு வல்லரசுகள் உலகத்திலே தோன்றவில்லை. இனி பின் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக 10 ராஜாக்கள் கொண்ட ஒரு ராஜ்யம் எழும்பும். அதனுடைய தலைவராக அந்தி கிறிஸ்து இருப்பார். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் துவக்கத்திலே ஆண்டவருடைய முதல் வருகை இருக்கும். அந்த வருகைக்கு பின்பு 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பாக அர்மகதோன் யுத்தம் இருக்கும். அந்த யுத்தத்திலே அந்த மிருகம் கட்டப்படும் என்பதை குறித்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அதை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்திலே நேபுகாத்நேச்சாருக்கு காண்பித்து கொடுத்தார். அதுதான் 45ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இந்த சொப்பனம் நிச்சயமான சொப்பனம், ஆனால் அதன் அர்த்தம் சத்தியமான அர்த்தமாய் காணப்படுகிறது. இது ஒரு நாள் நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். அந்த இடத்துல 44வது வசனம் சொல்கிறது, அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் எந்தெந்தைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பேய்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறதை நீ கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். 1000 வருட அரசாட்சியாக ஒரு நாள் தானே என்றென்றைக்கும் நிற்கும் என்கிறது தான். ஆண்டவர் ஒரு நாள் ஆட்சி செய்வார் என்பதை நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அது அவரை கலங்க வைத்தது. ஆனால் அந்த சொப்பனத்தை விளங்கி கொள்ளவோ அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறதற்கோ திறன் வேற்று ராஜாவாகிய புறஜாதியாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய திட்டத்திலே தீர்மானத்திலே உறுதியாயிருந்த அந்த தானியேலுக்கு ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை கொடுத்தார். அந்த காரியத்தை கொடுத்ததுனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த உயர்வு என்னன்னா, பிரதான அதிகாரிகளில் ஒருவராக, பிரதான அதிகாரியாக ஆண்டவர் அவரை நியமிக்கிறதை தான் நம்ம இந்த அதிகாரத்தின் கடைசியில பார்க்கிறோம். 48வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக 48வது வசனத்திலே பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் போல சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொல்லும் மண்டபத்தில் இருந்தான். எப்படிப்பட்ட பாக்கியம்! அடிமைத்தனத்துக்கென்று அடிமையாக கொண்டு வரப்பட்ட இந்த தானியேல் ராஜாவின் கொல்லு மண்டபத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைக்க காரணம் என்ன? அவர் ஆண்டவருக்காக எடுத்த ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தினாலே ஆண்டவர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் விளங்கி கொள்ளக்கூடிய அறிவை கொடுத்தார். அந்த அறிவு அவனை மகா உயரத்துக்கு கொண்டு போனது. அதை தான் நாம் இந்த அதிகாரங்களை கற்றுக்கொள்கிறோம். பின்வரும் அதிகாரங்களை அடுத்த வாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்காக நாம் தீர்மானம் எடுக்கும்போது, ஆண்டவருக்காக ஒரு அடி நாம் எடுத்து வைத்தால் ஆண்டவர் நமக்காக பல அடி எடுத்து வைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுக்காக இந்த புதிய வருடத்திலே புதிய தீர்மானங்களை எடுத்து ஆண்டவருக்காக நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்பிலே இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தானியேலை போல் ஆண்டவரே அப்பா ராஜாவின் போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்தது போல் ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களினாலே எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்கிற தீர்மானத்தோடு இந்த வருடத்திலே ஆண்டவரை முன்னேறி செல்ல என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தானியேலை போல் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உமக்கென்று தீர்மானத்திலே உறுதியாயிருந்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.